ஒரு அப்பா தான் பொண்ணு நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டு கோச்சிங் சென்டருக்கு அனுப்புறாரு. எக்ஸாம்பிளுக்கு நீட் எக்ஸாம்னு வச்சுக்கோங்களேன். அந்த பொண்ணு போய் அரை மணி நேரத்துல அப்பாவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. உங்க பொண்ணை நாங்க கடத்திட்டோம், சோ எங்களுக்கு 30 லட்சம் கொடுத்தா உங்க பொண்ணை விட்டுருவோம், இல்லைன்னா உங்க பொண்ணை யாருமே எதிர்பார்க்காத விதமா கொலை பண்ணி நெட்ல போட்டு சாவடிச்சிருவோம்னு சொல்லிட்டு. இதை கேட்ட அந்த அப்பாவுக்கு எவ்வளவு பயந்துருப்பாருன்னு சொல்லிட்டு. ஆனா இது மட்டும் ஒரு ட்விஸ்ட் கிடையாது. இதுக்கப்புறம் நடந்த விஷயங்களை கேட்டீங்கன்னா நீங்க லைஃப்லயே மறக்க மாட்டீங்க. ஏன்னா இந்த ஒரு கேஸ் அதை பத்தினு தான். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. என்னோட பேர் விக்னேஷ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்ட்ரி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஒரு கேஸ் எதை பத்தினா மத்திய பிரதேசத்துல நடந்த ஒரு 21 வயசான ஒரு டீனேஜ் கேர்ளை பத்தினது. ஃபியூச்சரை இன்னுமே இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ராஜஸ்தான்ல இருக்கிற கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டிடியூட்ல சேர்ந்து கோச்சிங் சென்டர் படிச்சுட்டு இருக்காங்க. பேரண்ட்ஸும் இந்த குழந்தைய விட்டுட்டு படிக்க போயிருக்கான்னு சொல்லிட்டு குழந்தைக்கு தேவையான ஹாஸ்டல்ஸ், கோச்சிங் சென்டருக்கான ஃபீஸ், அவங்க சாப்பிட்றதுக்கான தேவையான எக்ஸ்பென்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்து குழந்தை படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. படிப்பு கொஞ்ச நாளா போயிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் இவங்க சின்ன சின்ன எக்ஸாம்ஸும் எழுதுறாங்க. அந்த மாதிரி எழுதிட்டு இருக்கும்போது ஒரு எக்ஸாம்ல சடனா ஃபெயில் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்னா தான் ஆசைப்பட்டு கேட்ட உடனே தான் அப்பா அம்மா நம்மள கோச்சிங் சென்டர்ல சேர்த்திருக்காங்களே, சோ இப்படி ஃபெயில் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு கேட்கும் போது கூடயே இருந்த ஒரு ஃப்ரெண்டு பண்ண விஷயம் இந்த ஒரு பொண்ணோட வாழ்க்கையை மாத்திடுச்சு. ஸோ இந்த பொண்ணு காணாம போச்சு நான் ஃபர்ஸ்ட் சொன்னல. அதுக்கப்புறம் இவங்க அப்பா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்டும் கொடுத்துறாரு. கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது தான் இந்த கேஸ்ல யாருமே நினைக்காத விஷயங்கள்லாம் நடக்குது. ஏன்னா இந்த ஒரு கேஸ் முதல்ல ஆரம்பிக்கும் போது இது ஒரு கிட்னாப்பிங் கேஸ் அப்படின்னு தான் நினைச்சாங்க. ஆனா இது ஒரு கிட்னாப்பிங் கேஸ் மட்டும் கிடையாது. அதுக்கும் மேல போன் பண்ணி அவங்க அப்பா கிட்ட காசு கேட்டாங்கல்ல. காசு கேட்டுட்டு அவங்க என்ன பண்ணானா இந்த பொண்ணை கயிறால கட்டிட்டு இந்த பொண்ணு ரொம்பவுமே கொடுமை பத்தின மாதிரி இருக்கிற போட்டோஸ் எல்லாம் அவங்க அப்பா காமிச்சு அவங்க அப்பா ரொம்பவுமே பயம்புத்திருக்காங்க. அவங்க அப்பாவும் காசு கொடுக்கலான்னு போயிட்டாரு. அதுக்கப்புறம் போலீஸ்ல சொல்லலாம்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது தான் தெரிய வருது. கடத்தினவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த பொண்ணை நாங்க வெளியூருக்கு எடுத்துட்டு போயிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா போலீஸ் சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பொண்ணு யூஸ் பண்ண நம்பரை சர்ச் பண்ணும்போது தான் லொகேஷன், லாஸ்ட் பேசின ஃபோன் கால், எங்க ஃபோன் ஆஃப் ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்கும் போது தான் இந்த பொண்ணோட கால் அந்த டியூஷன் சென்டர் பக்கத்துல இருக்கிற ஒரு வீட்டுல ஆஃப் ஆயிருக்குன்னு தெரிய வருது. அப்புறம் தான் போலீஸ் சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா கடத்தினவனுங்க இங்க இல்லைன்னு சொன்னாங்களே, ஃபோன் கால் இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அட்ரஸுக்கு போய் பார்க்கும்போது தான் தெரியுது அங்க இருந்த 2 பசங்க அந்த டியூஷன் படிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த பசங்களை கஸ்டடி எடுத்து பயங்கரமா அடிச்சு கேட்கும் போது தான் இந்த ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்றாங்க. என்னன்னா இந்த பொண்ணு இனிஷியலா படிச்சு நல்லா தான் படிச்சுட்டு இருந்துச்சு. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து லைஃபையே ஸ்பாயில் பண்ணிக்கின்னு கெட்ட பழக்கத்தில் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் எக்ஸாம்ல ஃபெயில் ஆனதால எங்க கிட்ட கேட்டுச்சு சார், அது என்னன்னா இந்த மாதிரி நான் என்ன பண்றது, எங்க வீட்டில் எப்படி சொல்றதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு நாங்க தான் ஐடியா கொடுத்தோம். இந்த மாதிரி நான் உன்னை கடத்திடுறேன், கடத்தின மாதிரி உங்கள் அப்பாவுக்கு ஃபோட்டோஸ்லாம் அனுப்பிச்சு 30 லட்சம் நான் வாங்கி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நீ வெளியே போய் ஃபாரினில் படித்து நல்ல எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிட்டு உங்கள் அப்பா கிட்ட வந்து இருக்கிற உண்மையெல்லாம் சொல்லிட்டு நாங்கள் தான் ஐடியா கொடுத்தோம் அப்படின்னு ஒரு பெரிய ட்ரூத்தை போட்டு உடச்சிடுறாங்க. இதை கேட்ட போலீஸ் ஷாக் ஆகிட்டு அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா வர வச்சு இதுதான் சுச்சுவேஷன், இதுதான் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஐடியா கொடுத்த 2 பேருமே கேஸில் உள்ளே போட்டுறாங்க. இந்த பொண்ணுக்குமே 15 நாள் ரிமாண்ட் பண்ணிடுறாங்க. இதோட இந்த கேஸ் முடியல. அதுக்கப்புறம் போலீஸ் பெற்றவங்களை கூப்பிட்டு நீங்கள் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக நடந்துக்கலாம்ல, பொண்ணியை இவ்வளோ போகிற அளவுக்கு நீங்கள் வச்சுருக்கீங்க, பொண்ணு என்ன பண்ணுறா ஏது பண்ணுறா நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஒரு அட்வைஸ் கொடுத்து இந்த ஒரு கேஸை முடிச்சிடறாங்க. இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.